பிரதமர் மோடி கடந்த 15ஆம் தேதி முதல் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். முதலில் ஜோர்டான் நாட்டுக்கு சென்ற அவர் பின்னர் எத்தியோப்பியா சென்றார். அந்த பயணத்தை முடித்து நேற்று ஓமன் போய் சேர்ந்தார். விமான நிலையத்தில் அவரை ஓமன் துணை பிரதமர் சையத் ஷிஹாப் தாரிக் அல் சயீத் நேரில் வரவேற்றார். இந்திய வம்சாவளியினரும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்று காலை ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் இந்தியா ஓமன் வணிக உச்சி மாநாடு நடைபெற்றது. வணிகர்கள், முதலீட்டாளர்கள் பலர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவில் நிகழ்ந்துள்ள பொருளாதார மாற்றங்கள் பற்றி விளக்கிய பிரதமர் மோடி, இந்தியாவில் முதலீடு செய்ய ஓமன் தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார். மாநாட்டில் மோடி பேசியதாவது: கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா கொள்கைகளை மட்டும் மாற்றவில்லை, பொருளாதாரத்தின் டிஎன்ஏவையே மாற்றியுள்ளது. அதனால் இந்தியா மிகவும் போட்டித்தன்மை கொண்ட ஒரு நாடாக உலக சந்தைகளில் மாற்றமடைந்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி மூலம் இந்தியாவை ஒருங்கிணைந்த ஒற்றை சந்தையாக மாற்றியிருக்கிறோம். திவால் நிலை மற்றும் கடன் தீர்வு சட்டத்தின் அதாவது இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட் மூலம் முதலீடு தொடர்பான பிரச்சினைகளை சுமூகமாக தீர்த்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தியிருக்கிறோம். குஜராத்தின் மாண்டவி முதல் மஸ்கட் வரையிலான அரபிக்கடல் நமது இரு நாடுகளின் வலுவான இணைப்புக்கு பாலமாக இருக்கிறது. வணிகர்கள் கலாச்சாரத்தையும் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்துகின்ற வளமான கடல்வழி வாணிப பாரம்பரியம் உடையவர்கள். கடலின் அலைகள் மாறினாலும் அதன் பருவங்கள் மாறினாலும் இந்தியா ஓமன் நட்பு ஒவ்வொரு அலையிலும் உயர்ந்து ஒவ்வொரு பருவத்திலும் வலிமையடைந்து நிற்கிறது. இந்தியா மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இடையிலான இராஜாங்க உறவுகள் 70 ஆண்டுகளை எட்டியுள்ளது. நம்பிக்கை அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த உறவு காலப்போக்கில் இன்னும் வலுவடையும். இன்று நடந்த உச்சி மாநாடு இந்தியா ஓமன் நட்புக்கு ஒரு புதிய திசையையும் புதிய வேகத்தையும் தந்து அதை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும். அதில் உங்கள் அனைவரின் பங்கும் முக்கியமானது என்று பிரதமர் மோடி கூறினார். அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி இந்தியா வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்று பேசினார். அதனைத் தொடர்ந்து மஸ்கட்டில் உள்ள அல் பராகா அரண்மனை சென்றார். அங்கு ஓமன் பிரதமர் சுல்தான் ஹைதம் தாரிக்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்தியா ஓமன் இரு நாடுகளின் வளர்ச்சிக்கு உதவும் விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கையெழுத்தானது. आज की यह समिट भारत ओमान पार्टनरशिप को नई दिशा देगी, नई गति देगी और नई बुलंदियों तक पहुंचने में मदद करेगी. और इसमें आप सभी का बहुत बड़ा रोल है.